1.5 கோடி சிங்களம் உறவு வேணுமா இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு? அப்போ 8.5 கோடி தமிழனுடைய உறவு வேணுமா? இதில் இந்திய அரசாங்கம் உடனடியாக இந்திய ஒன்றிய அரசாங்கம் தீர்மானிக்கணும். நீங்கள் இந்த பிரச்சனையை இந்த கச்சத்தீவு மீட்பு போராட்டத்தில் யார் எதிர்க்கிறாங்க? அப்போ அவங்க எதிர்க்கிறவங்களாம் சிங்களவனுக்கு பிறந்தவன். அது எதுக்குறாங்க அப்படின்னா, அது எந்த கட்சியாக இருந்தாலும், இந்திய ஒன்றிய கட்சியாக இருந்தாலும் சரி, இந்திய முழுவதும் ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, உண்மையிலேயே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறவங்க தான் இந்திய ஒன்றியத்தில் பிறந்தவங்களாக இருக்க முடியும், தமிழனுக்கு பிறந்தவங்களாக இருக்க முடியும். அப்போ இது எதுக்குறாங்கன்னா, அவன் சிங்களவனுக்கு பிறந்தவனாக தான் இருக்க முடியும். ஆனால் மீனவர்களை கைது செய்யப்படும் போது தமிழக முதலமைச்சர்கள் மாற்றி மாற்றி கடிதம் எழுதுறாங்க மத்திய அரசுக்கு. அது பிச்சை கேட்கறது போல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது கச்சத்தீவு மீட்பு போராட்டக் குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் போராளி தோழர் சுபா இளவரசன் அவர்களோடு நாம் பேச இருக்கின்றோம். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம சமரன் டிவிக்கு கச்சத்தீவு மீட்பு போராட்டக் குழு சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர். இப்போ கச்சத்தீவு மீட்பு போராட்டம் அப்படிங்கிறது இப்போ பல காலமாக இந்த கச்சத்தீவு பற்றிய பிரச்சனை குறித்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்பொழுது இந்த கச்சத்தீவை மீட்பதற்காக ஒரு போராட்ட குழுவை உருவாக்கி அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கீங்க. இந்த கச்சத்தீவு மீட்பு போராட்டம் இப்பொழுது எந்த விதத்தில் அவசியம்? அருமையான கேள்வி தோழர். இன்றைய கால சூழல் உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. சாதாரணமாக நம்ம கிராமத்தில் தமிழ்நாட்டில் ஒரு வரப்பு சண்டை, பொய் சண்டை, இந்த கூரையில் தண்ணி நம்ம கூரை தண்ணி என் பக்கம் வருது, ஒரு அங்குலம் நிலத்தை கூட தமிழர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தமிழ் மக்களுடைய அதனுடைய பாரம்பரியம் என்னென்னா, ஒரு 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 சிண்டு அளவு ஒரு 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 அங்குலம் கூட இடத்த விட்டு கொடுக்க மாட்டாங்க. இடத்த மட்டும் மண்ணு மேலே அவ்வளோ ஒரு பாசம் உள்ளவங்க தமிழர்கள். அந்த அடிப்படையில் கச்சத்தீவு என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. அப்போ தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை அது தமிழ்நாட்டு இறையாண்மையோட மட்டும் இல்லை, இந்திய ஒன்றிய அரசினுடைய இறையாண்மையே இருக்குது, அதில் அடங்கியிருக்கு. இது தெரியாமல் இந்திய அரசு சட்டத்துக்கு புறம்பா இது எந்த அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் இவங்க கொடுத்தாங்க? அப்பொழுது தமிழர்களை ஏன் தமிழர்கள் விட்டு கொடுத்தாங்க? தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு அது சட்டமன்றத்தில் வேணுன்னே ஒரு தீர்மானத்தை போட்டாங்களா? இல்லை ஒட்டுமொத்தமாக ஏன் ஜல்லிக்கட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் நடத்தலை? இதில் அந்த கச்சத்தீவு என்பது கச்சத்தீவு சிங்கள அரசாங்கத்திட்ட கொடுத்தது மூலமாக தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தமிழக மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. பல ஆயிரம் கோடி படகையும் வலையையும் பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த சர்வதேசிய கடல் எல்லைக்கு அளவு நமக்கு தான் அது முழு உரிமை உண்டு. அது சங்க காலத்திலிருந்து இந்த பூமி உருவான காலத்திலிருந்து அது நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது தான் கச்சத்தீவு. ஆங்கிலேயனுடைய வருகைக்கு முன்பும் கூட அந்த நம்ம 3 அரசர் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் கூட அந்த கச்சத்தீவு நம்மளோட தான் இருந்தது. அப்போ இலங்கையில் 75% நம்ம ஆட்சி 3 அரசர்களும் ஆண்டு இருக்கிறாங்க இலங்கை பகுதியை. அப்போ ஈழத்தமிழர்களுடைய தொப்புளிக்கொடு உறவு தான். அப்போ இந்த சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையிலும் கூட கச்சத்தீவு தமிழ்நாட்டோட தான் இருந்தது. இது வரலாற்று உண்மை. ஆங்கிலேயன் வருகைக்கு முன்பும் அது இருந்தது, போன பிறகும் இருந்தது. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் எந்த அடிப்படையில் சிங்கள அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்தில் தீர்மானம் போடாமல், அதுக்கான சிறப்பு கவனம் தீர்மானம் போடாமல், சர்வதேசிய விதிமுறையை மதிக்காமல், அப்போ சர்வதேசிய விதிமுறை என்னன்னா ஐநா மன்றம் ஒரு தீர்மானம் போட்டிருக்கு. கடல் மைல் கடலை பார்க்குறாங்க. ஒரு நாட்டுக்கும் 2 நாட்டுக்கும் இடையில இருக்கிற கடல் மைல் கல், அப்போ அதை ஆய்வு பண்ணுறாங்க. ஒரு கல் ஒரு அந்த கடல் அளவு அப்போ எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அது பார்க்கும் பொழுது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அது மையத்தில் ஒரு தீவு இருக்குது அப்படின்னா அது எத்தனை கிலோமீட்டர் அளவில் 2 நாட்டுக்கும் இடையில மையத்தில் இருக்கா? அப்போ 30 கிலோமீட்டரில் இருக்கா
அப்போ அது மையத்தில் இருந்துன்னா அந்த தீவு வந்து 2 பேருக்கும் சமமாக பிரிக்கணும். இல்லை 12 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா அப்போ அது 12 கிலோமீட்டரில் இருக்கிற நாட்டோட சேர்ந்தது தான் அந்த தீவு. இதுதான் விதி. சர்வதேச கடலில் வந்து இருக்கக்கூடிய தீவுகளை நாடுகளுக்கு பங்கீடு அப்படின்னு சொல்லி அளவுகோல் வச்சு ஒரு விதிமுறை தீர்மானிச்சிருக்காங்க ஐநா மன்றம். அதையும் கடைப்பிடிக்கல இந்த கச்சத்தீவு தாரவாயத்தை கொடுத்ததில்ல. ஏன்னா இலங்கையிலிருந்து கடல் மைலுக்கு உங்களுக்கு 18 கிலோமீட்டர் அளவில் இலங்கையிலேருந்து இருக்குது கச்சத்தீவு. தமிழ்நாட்டிலேருந்து 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்போ முறையான இந்த தீவை அங்கே கொடுக்கறதுக்கு ஒரு முறையான பாராளுமன்றத்தில் காரணங்களையும் தமிழ்நாட்டு மக்களை கருத்தும் கேட்கல. இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் காரணங்கள் அநீதியாக பிடுங்கி சிங்கள அரசு கொடுத்த காரணத்தால் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் தமிழக மீனவருடைய உயிர் போயிருக்கு. அப்போ அவங்க இந்திய ஒன்றியத்துக்கு உட்பட்டவங்க தானே. அப்போ இந்த அரசியல் சட்டப்படி பார்க்கும்பொழுது அவங்களும் இந்திய பிரஜை தானே. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன உரிமை, எங்களுக்கு இந்திய அரசியல் சட்டத்தில் உரிமை வழங்கப்பட்டது மறுக்கப்பட்டிருக்கு. உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ அவங்க வாழ்வாதாரம் வந்து மீன்பிடி தான். அப்போ உயிரையும் பறிக்கிறான், அப்போ உடமையும் பறிக்கிறான். தொடர்ந்து சிங்கள அரசாங்கம் கொடுக்குது. அப்போ நம்பிட்டு இடத்த கொடுத்து நம்ம உயிரை பறிக்கும் பொழுது எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்திய ஒன்றிய அரசும் வேடிக்கை பார்க்குது. அப்போ இந்தியாவை ஆண்ட கட்சியும் வேடிக்கை பார்க்குது, எதிர்கட்சியும் வேடிக்கை பார்க்குது. தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியும் வேடிக்கை பார்க்குது, எதிர்கட்சியும் வேடிக்கை பார்க்குது. அனைத்து கட்சியும் வந்து இந்த எத்தனை சீட்டு, எத்தனை நமக்கு தொகுதி ஒதுக்குறாங்க, இதை தான் பங்கீடு போக்குறாங்க. இதுக்காக தான் போராடுறாங்க. அவங்க சாதியை பார்த்து சீட்டு கொடுக்குறாங்க, மதத்தை பார்த்து சீட்டு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிலவுது. ஆனால் மீனவர்களை கைது செய்யப்படும் போது தமிழக முதலமைச்சர்கள் வந்து மாற்றி மாற்றி கடிதம் எழுதுறாங்க மத்திய அரசுக்கு. அது பிச்சை கேட்கறது போல இருக்கு. அது தமிழினத்துக்கு வந்து ஏன்னா உலக இனங்களில் மூத்த இனம் தமிழினம். இந்திய ஒன்றியத்திலேயே வந்து மூத்த மொழி தமிழ் மொழி. அப்போ உலகத்துக்கு நாகரிகத்தை சொன்ன ஒரு இனம் இன்னைக்கு இழப்பதற்கு உயிர் தான் இருக்கு. அப்போ எல்லா நிலையிலையும் இந்த தமிழக மீனவருடைய படுகொலை செய்யும் பொழுது அப்போ நான் ஒரு தமிழன், என்னுடைய தாய்மொழி தமிழ், என்னுடைய தாய்நாடு தமிழ்நாடு, என்னுடைய இனம் தமிழ் இனம். அப்படிங்கும்போது நான் வேடிக்கை பார்த்தேன்னா இந்த சர்வதேச சட்டம் என்ன சொல்லுது? ஒரு அநீதி நடக்குது, ஒரு கொடுமை நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது, அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா சர்வதேச விதி சொல்லுது அது குற்றம் அப்படின்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் நான் அந்த தப்பை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் நாளை வரலாறு என்னை மன்னிக்காது. அதனால் கச்சத்தீவு மீட்பு போராட்டத்தில் அது மற்ற பெரிய கட்சிகள்லாம் இந்திய ஒன்றியத்தை ஆண்ட கட்சிகளும் எதிர்கட்சிகளும், தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளும் எதிர்கட்சிகளும், பெரிய பெரிய கட்சிகளும் இதை மீட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் அது நம்பிக்கை பொய்த்து போச்சு. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், இப்போ அவங்க இந்த கச்சத்தீவுக்கு பல அமைப்புகளும் பல இயக்கங்களும் தீர்மானம் போட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வெறும் அது முறையான போராட்டமாக அது தெரியல. இந்திய போராட்டம் போல், ஜல்லிக்கட்டு போராட்டம் போல், செயலட்டு போராட்டம் போல் அது இல்லை. அது கண்துடைப்புக்கான ஒரு போராட்டமாக அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இதில் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு படிப்பினையே எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சர்வதேச நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே ஒரு போர் அநீதியும் தொடுக்குறாங்க. அப்போ அங்கே உள்ள தீவுகளை பிடிச்சிக்கிட்டு அப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலும் வந்து ஒரு நாட்டை கபலீகரம் பண்ணுறாங்க. அப்போ அது நாளைக்கு வந்து இந்த நம்ம கச்சத்தீவில் வந்து அந்த ஏகாதிபத்திய நாடுகள் வந்து இராணுவ தளத்தை அமைச்சிக்கிட்டு நம்ம கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஒரு அணுகுண்டை போட்டால், ஒரு ராக்கெட்டை, ஒரு ஏவுகணை தாக்குதல் பண்ணால் ஒட்டுமொத்த தமிழ்நாடே அழிஞ்சிரும். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கு. இந்திய இறையாண்மைக்கும் பெரிய கேள்விக்குறி. தமிழ்நாட்டு ஒட்டுமொத்தமா இந்திய ஒன்றியத்துக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டு இறையாண்மையும் இந்திய இறையாண்மை பிரிக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கு. வெள்ளம் வரும்னா அணை கட்டணும். நான் தமிழன். அப்ப தமிழக மீனவர்களை படுகொலை செய்யறதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா அது அர்த்தமில்லாத போயிடும். அதனால நம்ம இதை குரல் கொடுக்கணும். அதே போல நீங்க இந்த பிரச்சனை, இந்த கச்சத்தீவு மீட்பு போராட்டத்துல யார் எதிர்க்கிறா? அப்போ அவங்க எதிர்க்கிறவங்களாம் சிங்களவனுக்கு பிறந்தவன். அது எதுக்குறாங்க அப்படின்னா அது எந்த கட்சியா இருந்தாலும், இந்திய ஒன்றிய கட்சியா இருந்தாலும் சரி, இந்திய முழுவதும் ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறவங்க தான் இந்திய ஒன்றியத்தில் பிறந்தவங்களா இருக்க முடியும், தமிழனுக்கு பிறந்தவங்களா இருக்க முடியும். அப்போ இது எதுக்குறாங்கன்னா அவன் சிங்களவனுக்கு பிறந்தவனா தான் இருக்க முடியும். ஏன் நான் அதை சொல்றேன்னா, அப்போ 1.5 கோடி சிங்களம் உறவு வேணுமா இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு? அப்போ 8.5 கோடி தமிழனுடைய உறவு வேணுமா?
இதில் இந்திய அரசாங்கம் உடனடியாக இந்திய ஒன்றிய அரசாங்கம் தீர்மானிக்கணும். ம். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தமிழக மீனவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கும் போது இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ம். அப்போ இது உலக நாடுகளில் வேற எந்த இனங்கள்லையும் இது போல இனப்படுகொலை நடக்கலை. இல்லை. அப்போ இது ஒரு எனக்கு என் சின்ன வயதிலே இளம் வயதிலே இது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. அதனால தான் நாம் வந்து ஒரு மூத்த இனம் தமிழ் இனம் இந்த கேட்பதற்கு நாதி இல்லையா? அதனால தான் நான் இந்த கச்சத்தீவு மீட்பு போராட்ட குழுவை நான் ஒரு முழுமையாக வந்து கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய 13 மாவட்டங்களையும் ஆய்வு செய்து இந்த இந்த போராட்ட குழுவை அமைச்சு இதை திட்டமிட்டு நம்ம மீட்கும் வரை இந்த போராட்ட குழு கலைக்காது. இப்போ இந்த நிலையில் வரலாற்று ரீதியாகவே கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தம் அப்படிங்கிற வகையில் வரலாறு இருக்கு. என்ன காரணத்திற்காக இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது? அது அடிப்படை என்ன? அடிப்படை வந்து மிகப்பெரிய அந்த இலங்கை சிங்கள அரசாங்கத்தை திருப்திப்படுத்தவும் மற்ற எதிரிகளோட இந்தியாவுக்கு எதிரிகளோட சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற உள்நோக்கத்தோட தான் இந்த கச்சத்தீவை அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்ததா? அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கா? நீ என்ன தமிழ்நாட்டே எழுதி வச்சாலும் இந்திய ஒன்றியத்தை பாதி எழுதி சிங்கள அரசாங்கத்தை கொடுத்தாலும் கூட அவங்க இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை இந்திய ஒன்றிய அரசு இலங்கைக்கு தாரை வார்த்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சிங்கள இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டும், அவருடைய மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டும், மீன் வலைகள் அறுக்கப்பட்டும், கைது சிறை என்று இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை வந்து இலங்கை அரசு இலங்கை இராணுவம் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் மிகப்பெரிய ஒரு பலம் கொண்ட ஒரு கடற்படையை வைத்திருக்கிற இந்திய ஒன்றிய அரசு எந்த ஒரு எதிர் நடவடிக்கையிலும் இதுவரைக்கும் ஈடுபடலை. இதனுடைய பின்னணி என்ன? இப்போ நீங்கள் அருமையான சரியான கேள்வி. ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதித்து இந்த சமரன் டிவி வந்து இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறது உண்மையிலேயே உயிரோட்டமான ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. இந்தியா தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்பு வச்சிருக்கு. அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சிங்கள இராணுவம் வந்து ஒரு சுண்டலி தான். அப்போ எந்த அடிப்படையில் இவங்க சர்வதேச விதிமுறையை கடைப்பிடிக்கல. இந்தியா போட்ட ஒப்பந்தத்தையும் அவங்க தூக்கி குப்பையில் போட்டாங்க. எப்போதுமே சிங்கள இனவெறி அரசாங்கம் அப்படி தான் செய்யுது. அப்போ ஒருத்தர் 2 பேர் சுட்டு படுகொலை செய்யலை, ஆயிரக்கணக்கான தமிழக மீனவர்களை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. இராணுவம் தான் சுட்டுது அப்படிங்கிறது எல்லா பத்திரிகை ஊடகங்கள்லாம் சாட்சி இருக்கு. ஆமாம். வலைகளை அறுக்கிறதும் பல ஆயிரம் கோடி வலைகளை படகுகளை கைப்பற்றி என்னமோ கஞ்சா கடத்துறது போல, பெரிய போதைப் பொருள் கடத்துறது மாரி, பெரிய குற்றவாளி மாரி அவங்க கடலில் கைது பண்ணுறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானம். உலக நாடுகள்லாம் இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து தான் இந்திய இராணுவம் மிகப்பெரிய இராணுவம், தெற்காசியாவிலே மிகப்பெரிய இராணுவம். அதில் வந்து நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவங்க மேலே ஒரு சர்வதேசிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கலாம். இல்லை அவங்க கைது பண்ண படுகொலை செய்த இராணுவம் மீது ஒரு கொலை வழக்கு பதிவு பண்ணலாம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாத மாதிரி ஒரு உள்நோக்கமாக தெரியுது. அப்போது இந்த இராணுவம் வந்து இராணுவத்துக்கு வரி பணத்தை நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து அந்த சிங்கள இராணுவம் வந்து படுகொலை செய்கிறதுக்கு இந்திய ஒன்றிய அரசாங்கம் உடந்தையாக இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்புது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சந்தேகம் எழும்புது. அப்போ இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அதாவது எம்பிக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்களும் இந்த வினா எழுப்பணும். அப்போ எந்த விதமான மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா இந்திய அரசு சட்டத்தில் இருக்கு. தமிழக மீனவர்களுக்கும் அதில் கடல்ல மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கும் இந்திய இராணுவம் இந்திய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கறதா சட்ட விதி. அப்போ தொடர்ந்து 1000 பேருக்கு மேலே தமிழக மீனவர்களை படுகொலை செய்கிறத இந்திய இராணுவமும் இந்திய அரசாங்கமும் வேடிக்கை பார்க்கறது சந்தேகத்தை உருவாக்குது. அதனால தான் இதை வந்து நம்ம கச்சத்தீவை வந்து இனியும் நம்ம விட்டு கொடுத்துருக்கக்கூடாது, அதை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா இவங்க பாதுகாப்பு நிரந்தரமாக அங்கே வந்து இதுக்கு மேலே இராணுவமே போட்டு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொன்னாலும் கூட அதை விடுறது போல இல்லை. கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக்கணும். அப்போ சர்வதேசிய கடல் எல்லையை நம்ம அளந்து அந்த ஐநா மன்றத்தில் தீர்மானப்படி தீர்ப்புப்படி நீதி நெறிமுறைப்படி அது கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது, இந்திய ஒன்றியத்துக்கு சொந்தமானது. அதை மீட்டு எடுக்கிறது தான் சரியான தீர்வு ஒழிய அதுக்கான போராட்டத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். இந்திய இராணுவமும் இந்திய அரசாங்கமும்
தமிழ்நாட்டில் இருக்கிற அரசும் தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸும் எல்லாமே ஆதரவு கொடுக்கணும், கட்சிகளும் ஆதரவு கொடுக்கணுங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். இப்போ மீனவர்களை வந்து சிங்கள அரசு கைது செய்யும் போதும் சரி, சுட்டுக் கொள்ளும் போதும் சரி, வலைகளை அவர்கள் சேதப்படுத்தும் போதும் சரி, எல்லை தாண்டி வந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போது இந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் வெள்ளை தாண்டி வந்தால் இப்படியெல்லாம் செய்யலாம், சுட்டுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அது ஒப்பந்தத்தில் எதுவும் கையெழுத்தா இருக்கா? சர்வதேசிய சட்டமே சொல்லுது, எந்த ஒரு மீனவனும் கடல் கடந்து எல்லை கடந்து வரும்பொழுது அவங்கள வந்து சுடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அவங்க நிராயுத பாணி, மீனவர்கள் வந்து நிராயுத பாணி, அவங்கள சுட்டு கொள்வது மிகப்பெரிய ஒரு சர்வதேசிய மனித உரிமை மீறல். அப்போ தொடர்ந்து சிங்கள பேரினவாத அரசு அதை செய்யுது. அதை இந்திய ஒன்றிய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு, கண்டனம் கூட தெரிவிக்கல. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் போல, இந்தி எதிர்ப்பு போராட்டம் போல, செயற்கட்டு போராட்டம் போல நம்ம கச்சத்தீவு மீட்பு போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிறத இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். உடனடியாக வந்து தலையிட்டு அரசியப்படுத்தாம கச்சத்தீவு மீட்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை இந்திய ஒன்றியத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை உடனே கைப்பற்றணும், ரத்து பண்ணணும். அதில் வந்து நம்ம இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தணும், அது பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி பாதுகாப்பு கொடுக்கலன்னா இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து, இராணுவத்தின் மீது நம்பிக்கை இழந்து, அப்போ நாங்கள் வரிகூடா இயக்கம் நடத்த வேண்டியிருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய வரி பணத்தையும் கொடுத்து, எங்களுடைய கச்சத்தீவும் கொடுத்து, எங்கள் மீனவர்களை படுகொலை செய்கிறது எந்த உலகத்தில் எந்த நீதி? இது அநீதி இல்லையா? அதனால் இதை நாம் வேடிக்கை பார்க்கறது குற்றம் அப்படிங்கிறத உலக சட்டம் சொல்லுது. அதனால் உடனடியாக வந்து இதை ஒரு நிமிடம் கூட நம்ம காலம் கடத்தக்கூடாது. உடனடியாக கச்சத்தீவு மீட்பு போராட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைஞ்சு நம்ம கச்சத்தீவை மீட்டே தீர்வோம், அந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிறது தான் நம்ம கச்சத்தீவு மீட்பு போராட்ட குழுவை நாம் அமைச்சு அந்த கடல் நீல வண்ணம், அது கடல்ல கிடக்கிற நம்ம கச்சத்தீவு, அது வந்து சிவப்பு வண்ணம் அப்படிங்கிறத கொடியை வந்து வரையறை பண்ணி அதை மீட்கிறதுக்கான முதற்கட்டமாக நாங்கள் வந்து இந்த துண்டறிக்கையை வந்து நம்ம 1,00,000 துண்டறிக்கையை வந்து 1,00,000 மக்களை சந்தித்து நேரடியாக பார்த்து பேசி இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும், இந்த பிஜேபி, காங்கிரஸ், சிபிஎம், சிபி எல்லா கட்சிகளையும், இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் சந்திச்சு நம்ம தரப்பு நியாயத்தை கச்சத்தீவு அங்க சிங்கள அரசாங்கத்திட்ட கொடுத்ததால இந்திய இறையாண்மை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், நாளைக்கு எதிரிகள் வந்து இந்திய ஒன்றியத்துக்கான எதிரிகள் வந்து அங்க இராணுவ தளத்தை அமைச்சு இந்த சவுத் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சவுத் இந்தியான்னு சொன்னாக்க இங்க வந்து தெலுங்கு பிரதேசம், தென்னிந்தியா, கன்னட பிரதேசம், மலையாள பிரதேசம், தமிழ் தேசம், இப்படி 4 மாநிலங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், இறையாண்மைக்கு அச்சுறுத்தலா இருக்கும். அது அந்த நிலையில இருந்தால் இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கான ஒரு உரிமை, அதாவது நம்மளுடைய நிலத்தை நாம கொடுத்துட்டு நம்ம உயிரிழப்பு ஏற்படக்கூடாது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த கருத்தை நான் வந்து இந்த முதல்ல அறிக்கையை வந்து வெளியிட்டு அதை ஒரு கருத்து பிரச்சாரமாக கொண்டு போய் அனைத்து கட்சி ஆதரவும் நம்ம பெறணும். இதை வந்து இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் இதை எதிர்க்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இதை முழு மனப்பூர்வமாக ஆதரிப்பாங்க, எதிராக போக மாட்டாங்க. ஏன்னா எதிராக போகிறதுக்கு எந்த விதமான இடமும் இல்லையே. ஏன்னா அது எல்லா கட்சிக்கும் தெரியும், இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கும் தெரியும், தமிழக அரசாங்கத்துக்கும் தெரியும், இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து கட்சிக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்கும் தெரியும். அந்த கச்சத்தீவு இந்த மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படின்னு. அப்போ அதை கொடுத்தது காரணத்தால் தான், கொடுத்த பிறகுதான் இந்த இனப்படுகொலையே நடக்குது. அப்போ அதனால தான் நம்ம மீட்க வேண்டியது இருக்கு. அப்போ நம்மளுடைய தீவு, நம்ம இழந்து போன தவறுதலாக கொடுத்த தீவை தான் நம்ம மீட்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் என்னுடைய வாழ்நிலையிலிருந்து இந்த தமிழினம் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுது, இதை மீட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்ம உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த கச்சத்தீவு மீட்பு போராட்ட குழுவத்தை உருவாக்கி ஒரு பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக அதுக்கான வரலாற்று ஏட்டை வந்து நாங்கள் இன்னைக்கு செய்தியாளர்களை சென்னையில் சந்தித்து, சென்னை செய்தியாளர் மன்றம் சார்பாக வந்து பத்திரிகையாளர்கள் மன்றம் சார்பாக அதை வெளியிட்டிருக்கிறோம். அதனுடைய சிறப்பாக வந்து இந்த மக்களை அணி திரட்டுவதற்கு அவங்கள ஒரு அமைப்பாக இருந்தால் தான் ஈஸியாக இதில் இந்த கச்சத்தீவு மீட்பு போராட்ட குழுவில் வந்து எந்த விதமான வேற்றுமை, அதாவது கட்சி வேற்றுமை இருக்கக்கூடாது. இதில் இங்கே எந்த நிலையிலையும் அந்த கட்சி, அந்த ஜாதி, இந்த மதம், அந்த மதம் அப்படிங்கிறது இல்லாமல்
ஒரே குரல்ல ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றிய மக்களை ஒரு அணியில் திரட்டி இதை நம்ம மீட்டு எடுக்கணும். அப்போ இதுக்கான நாம் வீட்டுக்கு ஒரு ஆள் இதுக்கு பங்கு எடுத்துக்கணும். அப்போ நம்மளுடைய நம்ம இழந்த உரிமையை, நம்ம மீனவருடைய தியாகத்தை, உயிரிழப்பை, பொருளாதார இழப்பை இதை நம்ம இனிமேல் தொடர்கதையாக போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். தீர்வு கிடைக்கும். அதில் எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முறையாக பண்ணாங்க. ஏன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் பண்ணாங்க அப்படின்னா, ஹிந்தி பேசக்கூடிய ஒரு இனம் கிடையாது, அதுக்கு ஒரு நாடு கிடையாது. அப்போ அதனால அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. அப்போ அது இந்தி திணிப்பு என்பது அநீதியானது. அப்போ அதே போல் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம தமிழ் பண்பாட்டை சூறையாடுறது, அதுவும் பின்னாடி இருந்துக்கிட்டு பன்னாட்டு கம்பெனி அதை சதி பண்ணி நம்ம நாட்டு மாட்டை வீழ்த்துவதற்காக ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அதை சிதைச்சாங்க. அதுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களே தான் தலைமை தாங்கி கொண்டு போனாங்க. எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் தலைமை தாங்கினாங்களோ, ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் தலைமை தாங்கி வெற்றி பெற்றாங்களோ போராட்டத்தில், அதுபோல் செயலர் போராட்டம் அப்படிதான். அப்போ அது விஷத்தன்மை அப்படிங்கிறத எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணி அதுலேயும் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. தன்னெழுச்சியாக நடந்தது. அப்போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் உயிர் தியாகம் பண்ணாங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, செயலிட்டு போராட்டத்திலையும் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் நம்ம கச்சத்தீவு மீட்பு போராட்டத்திலையும் நாம் எந்த விதமான இழப்பும் இல்லாமல் நம்ம உரிமை, அது நம்மளுக்கு சொந்தமான தீவு நம்ம கொடுத்துட்டு நம்மளே உண்டகம் வீட்டுக்கு கொண்டகம் நினைக்கிறது போல. அப்போ நம்ம தீவையை நம்ம கொடுத்துட்டு நம்ம உயிரே பலியாகிட்டு இருக்கு. இது இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு செவிகளில் அது எந்த வகையில் இது சரியானது? இது சிங்களவர்கள் தொடர்ந்து நம்ம தமிழக மீனவர்களை படுகொலை செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய உடைமைகளை பறிமுதல் பண்ணுறது, இது இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு பலகீனத்தை ஏற்படுத்தவில்லையா? அப்போ தமிழ்நாட்டு மக்களை 8 கோடி தமிழ் மக்களை கிள்ளுகின்ற கீரையை நினைச்சிருக்காங்களா? இது இவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லையா? அப்போ இந்திய அரசு சாசனத்தில் என்ன சொல்லுது? அப்போ தீவியும் கொடுத்து தமிழர்களை படுகொலை செய்யறது எந்த வகையில் நியாயம்? அந்த ஒவ்வொரு தமிழனும் இதை உணர்ந்து போராட்ட காலத்தில் இதில் நம்ம பங்கு எடுத்துக்கணுங்கிறத தமிழ்நாட்டு மக்களை அன்போடு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். இது நம்மளுடைய இறையாண்மை பெரிய கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. சர்வதேச அரசியல் நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ஒரு அநீதியான போர் திணிக்கப்படுது. அப்போ அந்த அநீதியான போர் நாளைக்கு நம்ம மேலேயும் திணிக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கச்சத்தீவு மூலமாக அங்கே பன்னாட்டு பெரிய ஏகாதிபத்திய நாடுகள் அங்கே படைகளை அங்கே தளம் அமைச்சு, இராணுவ தளத்தை அமைச்சு இங்கே நம்முடைய இறையாண்மைக்கு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை வரப்போகுது. வெள்ளம் வர முன்னே நம்ம முன்னாடியே நம்ம கச்சத்தீவை மீட்டு எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, ஒரு லட்சியத்தோடு இந்த பணியை நாங்கள் தொடங்குகிறோம். இப்போ இந்திய ஒன்றியமானது கச்சத்தீவை அவங்க முடிவு செய்து தானே இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துருக்குறாங்க. எந்த அடிப்படையில் இதை மீட்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்க? அவங்க முடிவு தவறுதலான முடிவு. நம்ம கச்சத்தீவு கொடுக்கறது மூலமாக சிங்கள அரசாங்கம், இலங்கையில் இருக்கிற சிங்கள அரசாங்கம் இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு துணை நிற்கும், அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அப்பொழுது ஆண்ட இந்திரா காந்தி பிரதமர் அம்மையார் அங்கே தாரை வாய்த்து கொடுத்தாங்க. அது இந்த நிமிஷம் வரைக்கும் சிங்கள அரசாங்கம் இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக தான், குள்ளநெறி சதி திட்டத்தோடு தான் அவங்க செயல்படுறாங்கங்கிறது இப்போ உணர்ந்து அவங்க தொடர்ந்து அவங்க உண்மையிலேயே அவங்க இந்த 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 கச்சத்தீவு இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு உட்பட்டது, தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது, அதை நமக்கு தாரை வாய்த்து கொடுத்துருக்காங்க, சர்வதேசிய விதிமுறையை மீறி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மீனவர்களை நம்ம சுடக்கூடாது, அந்த மீனவர்களை கைது பண்ணக்கூடாது, அந்த மீனவருடைய ஒரு உடைமையை கைப்பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கொஞ்சம் கூட மதிக்கலையே. அப்போ தெற்காசியாவில் மிகப்பெரிய இராணுவ பலத்தை வச்சுக்கிட்டு அப்போ ஒரு சின்ன நாடு நம்ம தீவு நம்ம கொடுத்துட்டு நம்ம அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு மீனவர்களை படுகொலை செய்கிறத வேடிக்கை பார்க்கறது என்பது அது பச்சையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு துரோகமாக தெரியுது. அது தவறுதலான முடிவு. அப்போது ஒரு 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 ஆண்ட கட்சி தப்பு செஞ்சுருக்கு அப்படிமா எதிர்கட்சி ஆண்ட கட்சியாக இருக்கும் பொழுது, ஆளுகின்ற நிலைக்கு வரும்பொழுது, அப்போ கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தப்பை இப்போ உணர்ந்து உடனடியாக அந்த கச்சத்தீவை மீட்கணுங்கிறது தான் நான் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற இந்திய ஒன்றியத்தை ஆண்டு இருக்கிற கட்சிக்கு நான் வேண்டுகோளாக தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இல்லை, இந்திய ஒன்றிய மக்கள் சார்பாக 140 கோடி மக்கள் சார்பாக நான் வேண்டுகோளாக இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாங்கள் முன்வைக்கிறோம்.
இந்த கச்சத்தீவு கொடுத்தது என்பது சர்வதேச விதிமுறைக்கு முரணானது, அது இறையாண்மைக்கு ஆபத்தானது. உடனடியாக வந்து இந்திய பாராளுமன்றத்தில் கூட அது சரியாக வந்து ஒரு தீர்மானம் போட்டு அது சரியான காரணங்கள் விளக்கங்கள் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் கேட்கல. அப்போ தமிழ்நாடு மந்திரி சபையும் அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கு. அதனால அதை மீட்பதற்கு உரிமை இருக்கு. அது அது இன்னைக்கு உலக நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, ஐநா மன்றத்துக்கு போனாலும் சரி, நம்ம அதனுடைய வரலாறு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது, இந்திய ஒன்றியத்தோடு இருந்தது. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கூட இந்திய ஒன்றியத்தில் தான், இந்திய துணை கண்டத்தில் தான் இருந்தது கச்சத்தீவுங்கிறதுக்கு நம்ம வரலாறு. அதை நம்ம கேட்குறோம். அப்போ நீ கொடுத்து அது கொடுக்காததுக்கு முன்னாடி படுகொலை செய்யலையே, இந்திய மீனவர்களை சூழலையே, அது இந்திய மீனவர்களுடைய உடைமையை கைப்பற்றலையே. இது வரலாறு. தொடர்ந்து படுகொலை, தொடர்ந்து மீனவர்களுடைய உடைமைகளை கைப்பற்றத்தால் தான் நம்ம இந்த சிந்தனை தோன்றுது. நிச்சயமா. இப்போ இந்த நிலையில் கச்சத்தீவு பிரச்சனையானது ஒரு மீனவர் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் மீனவரும் இல்லை. அதாவது ஒவ்வொரு போராட்டத்திற்கும் கட்சிகள் வந்து பணத்தை கொடுத்து தான் மக்களை கூட்டக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. அதனால் அவர்கள் வந்து சாதி கட்சியாகவோ அல்லது பணம் வேறு வழியில் ஊழல் வழியில் சம்பாதிக்கிறவர்களாகவோ அப்படித்தான் இருக்கிறாங்க. அவர்கள் தான் வந்து மக்களை திரட்டக்கூடிய ஒரு சக்தியாக இன்னைக்கு பார்க்கப்படுது. நீங்கள் எந்த அடிப்படையில் கச்சத்தீவை மீட்பதற்கு இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு துணிதீங்க? இன்றைய சர்வதேச அரசியல் சூழலில் மிகப்பெரிய ஒரு ஆயுத உற்பத்தி கம்பெனி, மிகப்பெரிய ஒரு மது உற்பத்தி கம்பெனி, மிகப்பெரிய ஒரு வணிக நிறுவனத்தில் ஒரு கம்பெனி, பன்னாட்டு கம்பெனி. இந்த பன்னாட்டு கம்பெனியோட உறவு வச்சிருக்கிற ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சி தான் இந்த மக்கள்கிட்ட ஒரு சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பிளவுபடுத்தி இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணுற ஒரு கட்சி தான் மக்களை வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு மொழி அடிப்படையிலையோ இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை, இப்போ கச்சத்தீவே எடுத்துங்க உதாரணத்துக்கு, இந்த கச்சத்தீவு மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உரிமை போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு சமூக ஒரு ஆர்வலர் சிந்தனையில் இருந்தாலும் சரி, இப்போ மது ஒழிப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மக்களுடைய அடிப்படை வசதிக்கான போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு இயக்கத்தை வந்து இரும்புகாரம் கொண்டு அடக்குவாங்க. நிச்சயமா. அதே தன்மையில் நீங்கள் ஒரு மத ரீதியான மத கலவரத்தை உருவாக்குற சக்திகளும், ஒரு சாதி கலவரத்தை உருவாக்குற சாதி வெறி சக்திகளும், இப்போ ஊழல் சாம்ராஜ்யத்தை படைக்கக்கூடிய கட்சிகளையும் அது வந்து ஊக்கப்படுத்துவாங்க. ஏன்னா அது முதலாளித்துவத்தை பாதுகாக்கக்கூடியது, பன்னாட்டு கம்பெனிக்கு வாழா இருக்கக்கூடியது. அப்போ அத்தகைய ஒரு மனித குல விரோத சக்திகளை வந்து மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க. அப்போ மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான புரிதலும் இருக்கக்கூடாது. இந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தமானது? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானது. அப்போ தமிழ்நாடு யாரோட இருக்குது? இந்திய ஒன்றிய அரசாங்கத்தோட இருக்குது. அப்போ இந்திய ஒன்றியத்துக்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டுறது யாரு? தமிழ்நாட்டு மக்கள். அப்போ அந்த வரியை வாங்கிட்டு இந்த இராணுவம் நிர்வாகம், நீதி நிர்வாகம் படை இயங்குது. அப்போ அவங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்திய ஒன்றிய அரசாங்கம் அப்போ யாரை அவங்க முற்போக்கா சிந்திச்சிடக்கூடாது, உரிமை போராட்டத்தை கையில் எடுத்துடக்கூடாது, மொழி உணர்வு வந்துடக்கூடாது, அப்போ உழைப்புக்கேற்ற கூலியை பெற்றுடக்கூடாது, அப்போ இவங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போகணும், இங்கே இருக்கிற நிலப்பகுதியை தாரவாத்து கொடுக்கணும், அப்போ எல்லாம் கூறு போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் அப்போ நம்மளை மாரி இந்த கச்சத்தீவு மீட்புக்கான போராட்ட சக்திகள் இல்லை. நம்ம இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி வெடிச்சுது, அப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்படி வெடிச்சுது, இப்போ செயலெட்டு போராட்டம் எப்படி வெடிச்சுது, அதில் எவ்வளோ பெரிய மக்கள் தியாகம் பண்ணாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இப்போ இந்த அரசாங்கம் பல தடைகளை கடந்து பல தடைகள் பல சதிகளை வந்து போட்டு தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வெற்றி பெற்றது. அதை வந்து எந்த உலகத்தில் நடந்த அனைத்து போராட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாரி பல சதிகள் பல தடைகளை போட்டு பல அடக்குமுறை போட்டு பல உயிர் தியாகம் பண்ணி பல வழக்குகளை போட்டு பொருளாதார இழப்பு உயிர் இழப்பு இல்லாமல் எந்த நாட்டிலையும் போராட்டம் வெற்றி பெற்றதா சரித்திரம் கிடையாது. அதனால் இவங்க உள்நோக்கம் இவங்க செய்த பச்சை துரோகம் இந்திய ஒன்றிய மக்களுக்கு சொந்தமான கச்சத்தீவு சிங்கள அரசாங்கத்தில் கொடுத்து அதை வந்து அதை மீட்டு எடுக்காத துரோகம் பண்ணத்தால தான் இப்போ அதை மீட்பதற்கான எல்லா கட்சிகளும் அறிக்கை விடுறாங்க. அதை மீட்பதற்கு எதிரானது இந்திய அரசாங்கத்துக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாது யாருமே. ஆமாம், இந்திய ஒன்றிய ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி அனைத்து கட்சிகளும் வந்து இந்த கச்சத்தீவு வந்து சிங்களவனுக்கு கொடுத்தது, இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அரசுக்கு கொடுத்தது சரின்னு சொல்லி வாக்கெடுக்க சொல்லுங்க, பாராளுமன்றத்தில் பேச சொல்லுங்க. இப்போ 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க, அவங்கள பதிவு பண்ண சொல்லுங்க, வாக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சிங்கள அரசாங்கத்துக்கு இந்த கச்சத்தீவு கொடுத்தது தப்புன்னு தான் சொல்லி தீர்மானம் போடுவாங்க. தீர்மானத்தில் வந்து அவங்க
ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நம்முடைய வரி பணத்தில் தான் இந்த இந்திய அரசாங்கம் இயங்குது. அப்போ இலங்கை கொடுக்குற வரி பணத்தில் இந்த இந்திய அரசாங்கம் பாராளுமன்றம் இயங்கலை. அப்போ இந்த அடிப்படையில் எப்படி வந்து இவங்க நீ சரியான ஒரு அமைப்பு இது 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 இப்போ நம்ம கட்சித்தீவு மீட்பு போராட்ட குழு நம்ம அமைச்சிருக்கோம், தெளிவாக சொல்கிறோம், எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம், இந்த இந்த கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் பேசணும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் இதை கொண்டு போகணும். அப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஆயிரம் மீனவர்களுக்கு மேலே சுட்டு கொண்டு இருக்காங்க. அப்போ எல்லா கட்சியும் இது கண்டனம் தெரிவிக்கணும். அப்போ இதே ஒரு மற்ற நாடுகளில் இப்போ பங்களாதேஷில், இப்போ பாகிஸ்தானில், இல்லை பக்கத்தில் இருக்க நேபாளத்தில், இப்போ இந்த பகுதியில் ஒரு ஒரு அந்த 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 நாட்டை சேர்ந்தவங்கள இந்திய அரசாங்கம் ஒரு தவறுதலாக சுட்டு கொண்டுட்டா, ஒரு தவறுதலான அடித்து படுகொலை செஞ்சுட்டா, உடனே அந்த அரசாங்கம் உடனே ஐநா சபை வரையும் கொண்டு போய் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இவங்க செய்த இனப்படுகொலை அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீவை கொடுத்துட்டு நம்ம இனத்தை அவன் படுகொலை செய்யும் பொழுது இதை நம்ம எடுத்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், இந்த இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கிற கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் அதை முறையாக கேட்கல, அந்த நியாயத்தை அந்த நீதியை அவங்க முன்னெடுக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இதை எடுக்கிறோம். அதை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இந்த கால சூழல் வந்திருக்கு. அதை நாம் சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்துக்குங்க, ஈரானுங்கிற ஒரு சின்ன நாடு தான். அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரிய ஒரு நாடு, ஆயுத பலத்திலையும் சரி, பெரிய பொருளாதாரத்திலையும் பெரிய நாடு, வல்லரசு நாடு, உலக பெரிய ரவுடி, அவர் பெரிய ஏகாதிபத்தியம், அவங்க தான் வந்து உலக மனித குலத்துக்கு தீய சக்தியாக இருந்து செயல்படுறாங்க. அப்போ இது ஒவ்வொரு நாடும் இப்போ வெளுத்து போச்சு, அமெரிக்காவுடைய சுயர்வும் தெரிஞ்சு போச்சு. உலக நாட்டு மக்களுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, உழைப்பை கபலீகரம் பண்ணி சுரண்டுறது, இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. அவர் வியட்நாம் போரில் இருந்து அவர் நடத்தின எல்லா போரும் அமெரிக்கா வந்து உலக நாடுகளை மிகப்பெரிய கபலீகரம் பண்ணியிருக்கு. உலக மனித குலத்துக்கு விரோத சக்தி அப்படிங்கிறது இப்போ ஈரானில் போய் அநீதியான ஒரு போரை நடத்தி, அப்போ அது மூலமாக என்னாச்சு, இவங்க நடத்துறது அநீதியான போர்னு சொல்லி உலக நாடுகள், நேட்டோ நாடுகளை இப்போ அறிவிச்சு வெளியே வந்துட்டாங்க. அப்போ அந்த மாரி இங்கே நாம் கட்சித்தீவு மீட்பது வந்து, அப்போ சிங்கள அரசாங்கம் ஏன் இப்போ ராஜபக்சேவை தூக்கி எறிஞ்சாங்க? சிங்கள அரசாங்கம் அப்போ ராஜபக்சே வந்து ஈழ படுகொலையை நடத்தினாரு, அப்போ பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. அப்போ யாரை பயன்படுத்தி தமிழீழ பொதுமக்களை வந்து 3.5 லட்சம் பேரை படுகொலை செஞ்சார் இந்த ராஜபக்சே? அப்போ சிங்கள அரசாங்கம், அதே சிங்கள மக்கள் தான் அதே அந்த ராஜபக்சே அமைப்பை தூக்கி எறிஞ்சாங்க ஆட்சியில் இருக்கும்போதே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லையும் அப்படி தான் நடந்தது, நேபாளத்துலையும் அப்படி தான் நடந்தது. ஊழலையும் அங்கே அநீதினையும் தூக்கி எறிஞ்சாங்க. அதுபோல் இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உழவர் போராட்டம் குடியரசு தினத்தன்னைக்கே வந்து செங்கோட்டையில் கொடியேற்றினாங்க. அப்போ இந்த மாதிரி இங்கேயும் வந்து பல போராட்டங்கள் வந்து உள்ள புழுக்கத்தோடு தான் இருக்கிறாங்க, பல போராட்டங்கள் இங்கே வெடிக்க போகுது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம கட்சித்தீவு போராட்டம் என்பது கட்டாயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுப்பாங்க. அனைத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எம்பிக்களும் கட்சிகளும் ஆதரவு கொடுத்து பாராளுமன்றத்தில் நம்ம இந்த கட்சித்தீவை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து உடனடியாக இந்திய அரசாங்கமே மீட்டு எடுத்து கொடுத்துட்டா அது இந்தியாவுக்கு ஒரு பெருமை. அப்போ மக்கள் போராட்டத்தின் மூலமாக, மக்கள் நிர்பந்தத்தின் மூலமாக அது ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தி இந்திய அரசாங்கம் அதை மீட்டால் அது இந்திய அரசுக்கு ஒரு பலகீனம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்து பிரச்சாரத்தை நாங்கள் முன் வைக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும், அனைத்து கட்சிகளும், அனைத்து எம்பிக்களும், அனைத்து எம்எல்ஏக்களும் இந்த கருத்தை வந்து முன்வைக்கணும். அனைத்து கட்சியும் வாக்கு, அதாவது இது ஒரு கோரிக்கையாக ஒவ்வொரு கட்சியும் வைக்கணும். இப்போ இன்னும் 4 நாள் தான் இருக்குது இந்த தேர்தல் பிரச்சாரம் முடியல. ஒவ்வொரு கட்சியும் இதை உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கணும். நான் சொல்வது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்விலிருந்து, உரிமையிலிருந்து நான் இதை சொல்கிறேன். இந்திய இறையாண்மைக்கும் தமிழ்நாட்டு இறையாண்மைக்கும் ஒரு பேராபத்து இருக்குது. அப்போ இந்த சர்வதேச சூழல், அரசியல் சூழல் மிகப்பெரிய ஒரு 3ஆம் உலக போருக்கான ஒரு தயாரிப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது கட்டாயமாக நம்ம கட்சித்தீவில் இராணுவ முகாம் அமைச்சு அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குறதுக்கான ஒரு அடித்தளமாக அமைச்சு நம்ம வந்து இடம் நம்மளே கொடுத்துட்டோம். நம்மளை அழிக்கிறதுக்கு நாமளே இடம் கொடுத்துட்டோம். நம்ம கையாலே நம்ம கண்ணை குத்திக்கிறது போல, நம்ம மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சி துப்புனது போல, நம்மளே எதிரிக்கு இடம் கொடுத்தது போல, நம்ம அழிவே நம்ம தேடிக்கிறது, நம்ம எதிரியை தேடிக்கிட்டது போல இந்திய ஒன்றிய அரசாங்கம் அதை செயலை செஞ்சிருக்கு. அதை யார் செஞ்சாலும் அதை தவறுன்னு உணர்ந்து அந்த கட்சித்தீவு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணுங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றிய மக்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் அதை முன்வைக்கிறோம். இந்த கட்சித்தீவு மீட்பு போராட்ட குழு சார்பாக நாங்கள் அனைத்து கட்சிக்கும், இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம்.